இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண்ணவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 9. வினோதினி அம்மாவிடம் நன்றாக பேசிக்கொண்டிருக்க அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த வினோதினி, இவனுக்கு இன்றைக்கி என்ன ஆச்சு? ரொம்ப நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறான். இந்த அம்மா இவங்கிட்ட இப்படி பேசுகிறத பார்த்தா அவன் மீது நல்ல அபிப்பிராயம் வந்துடுச்சு போல இருக்கே. அது சரி, என்னை பெத்த ஆத்தாவுக்கு என்னை தவிர மீது எல்லோரையும் பிடிக்கும் என்று நினைத்தாள். கோமலவள்ளி, என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் தம்பிக்கு காஃபி கொண்டு வா என்று தன் மகளை அதட்டினார். அம்மா, நான் வெளியே போயிட்டு வந்திருக்கேன், உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? போமா, நீ காஃபி எடுத்துட்டு வா என்று கூறியவளை முறைத்தவர், நீ திருந்தவே போவதில்லை என்று சமையலறை சென்றார். ஆமாம், இனி திருந்தி மட்டும் என்ன பண்ண போகிறேன்? அட போமா என்றவளை முறைத்த வினோத், ஆண்டி, நான் காஃபி குடிக்க மாட்டேன், க்ரீன் டீ இல்லைன்னா பிளாக் டீ போடுங்க என்றான். சரிங்க தம்பி என்று கோமலவள்ளி சமையலறையிலிருந்து குரல் கொடுத்தார். எதுக்கு வினோதினி நிற்கிறீங்க? உட்காருங்க. பாரா, என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்னையே உட்கார சொல்கிறாரு. ரொம்ப ஏத்தந்தாண்டா உனக்கு, லூசு பயலே, எப்படா இங்கிருந்து கிளம்புவ என்று அவனை மனதில் வறுத்தெடுத்தாள் வினோதினி. என்ன வினோதினி, நான் உடனே கிளம்பணுமா? கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் என்றவனை விழிவிரித்து பார்த்தவள், நம் மனதில் நினைத்தது எப்படி இவனுக்கு தெரியும் என்று யோசித்தாள். என்ன, உங்கள் மனசில் நினச்சது எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? அது அப்படித்தான், விடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க என்று சிரித்தவனை கொலை வெறி கொண்டு பார்த்தாள். அதற்குள் கோமலவள்ளி காஃபி எடுத்து கொண்டு வர அதை குடித்து முகம் சுளித்த வினோதினி, அம்மா, சர்க்கரை நிறைய போடுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது என்று சமையலறை சென்று சர்க்கரை டப்பா எடுத்துக்கொண்டு வந்தவள் மேலும் 2 ஸ்பூன் சர்க்கரையை எடுத்து அதில் கலந்து குடிக்க, வினோத் அவளை வினோதமாக பார்த்தவன் கோமலவள்ளியை பார்க்க, அவரோ இப்படி மானத்தை வாங்குறாளே என்று தலைமீது கை வைத்து அமர்ந்திருந்தார். என்ன ஆண்டி, இந்த பொண்ணுக்கு எதுக்கு காஃபி கொடுக்குறீங்க? க்ரீன் டீ பிளாக் டீ கொடுத்தால்தானே உடல் எடை குறையும் என்றிட, வினோதினி காஃபியை ருசித்து கொண்டே அவனை பார்த்தவள், மிஸ்டர் வினோத், எதுக்கு வந்தீங்களோ வந்த வேலையை மட்டும் பாருங்க, புரியுதா என்று தென்னாவெட்டாக கூறினாள். கோமலவள்ளி தன் மகள் பேசியதைக் கண்டு கோபமுற்றவர், ஏய், வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட இப்படி தான் பேசுவியா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்று சத்தம் போட, போது நிறுத்துமா, பொதுவாக யார் வீட்டுக்கு வந்தாலும் 1008 கேள்வி கேட்ப, இவரை மட்டும் உடனே உள்ளே உட்கார வைத்து உபசரிக்கிற. என்ன விஷயம்? தேவையில்லாமல் கற்பனை கோட்டை கட்டாத, நீ நினைக்கிறது எதுவும் நடக்கப் போவதில்லை. ஏய், என்னடி உளர்ற? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, நான் அப்படி எதுவும் நினைக்கல. நீ ஏடாகூடமாக எதுவும் நினைக்காத வரை விசேஷம். அது எப்படிம்மா என்னை பிடிக்காத எல்லோரையும் உனக்கு பிடிக்குது? என்னவோ போ என்றவள் அங்கிருந்து தனது அறைக்கு சென்றாள். இவள் பேசியதே அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த வினோத் ஒரு மர்ம புன்னகை சிந்தியவன் கோமலவள்ளியை பார்க்க, அவரோ, தம்பி மன்னிச்சிடுங்க, அவள் அப்பா இருந்ததுலேருந்து இப்படித்தான் இருக்கா, நீங்கள் எதுவும் தவறாக நினைக்காதீங்க என்று சங்கடத்துடன் கூறினார். ஆண்டி, பரவாயில்ல விடுங்க, ஆனால் ஒரு வீட்டுக்கு மருமகளாக போக போகிற பொண்ணு இப்படியா நடந்துப்பா? அவளை 4 அறை விட்டு அடைக்கி வளர்க்க பாருங்க. நானாக இருக்கவே போச்சு, வேற யாராவது இருந்தால் என்ன நினச்சிருப்பாங்க சொல்லுங்கள்? எனக்கு புரியுது தம்பி, நான் என்ன பண்ணுறது? காவியா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா, அதனால் நான் உங்களிடம் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பொண்ணுக்கு அது புரியுதா? சரி விடுங்க தம்பி. வீட்டில் பாட்டி, அம்மா, அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஆண்டி. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். வினோதினியை கூப்பிடுங்க, சொல்லிட்டு கிளம்புறேன். சரிங்க தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க என்ற கோமலவள்ளி, வினோதினி இங்கே வா, தம்பி கூப்பிட்றார் பாரு என்று குரல் கொடுக்க, ஆமாம், இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை என்று திட்டிக்கொண்டே வெளியே வந்தவள், என்னம்மா இப்போ எதுக்கு கூப்பிட்ட சொல்லு?
நான் கிளம்புற வினோதினி, எங்கே போனாலும் கவனமாக போ, சரியா? தேவையில்லாமல் பிரச்சனையை இழுத்து விட்டு சுத்தாத. ஏன் சொல்கிறேன்னா, என் தங்கச்சி உன் கூட இருக்கா. நீ பண்ணுற வேலையால் அவளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன் என்றவன் அவளுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காமல் உடனடியாக வெளியே சென்றான் வினோத். வினோதினி, அதுதானே பார்த்தேன், இவனாவது திருந்துறதாவது என்றவள் அவனுக்கு ஸ்பெஷல் அர்ச்சனை செய்து கொண்டே இருந்தாள். மறுநாள் காலை யாருக்கும் காத்திராமல் அழகாய் விடிய வினோத் தன் கம்பெனிக்கு சென்றான். அங்கே அனைத்து தொழிலாளர்களும் தன் பணியை திறம்பட செய்ய அவர்கள் உழைப்பின் பலனாக லாபம் கிடைக்க தன் பிஏவை அழைத்தவன், ஒர்க்கர் சேலரி 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க என்றான். ஓகே சார் என்றவளை, மிஸ் வர்ஷா, உங்களுக்கு அடுத்த மாதம் திருமணம்னு கேள்விப்பட்டேன். செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. சார், எனக்கு தேவையான பணத்தை ரத்னவேல் சார் கொடுத்துட்டாங்க. பட் திருமணம் முடிந்தவுடன் என்னால் வேலைக்கு வர முடியாது சார். அதையும் நான் ஏற்கனவே சார்கிட்ட சொல்லிட்டேன். ஓ அப்படியா, சரி, நீங்கள் போய் வேலை பாருங்க என்றவன் இதை பற்றி தன் அப்பாவிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டான். இங்கே கல்லூரியில் அனைவரும் கடைசி நாளை மகிழ்ச்சியாக அனுபவித்தவர்கள் தன் நண்பர்களை விட்டு பிரிய மனமில்லாமல் வீட்டுக்கு சென்றனர். மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு சென்ற வினோத் தன் அப்பாவிடம் வர்ஷா கூறியதை பற்றி கேட்க, ரத்னவேல், நானே உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அவங்க இன்னும் 1 மாதம் இருப்பாங்க. நம்ம வேற ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும் என்றார். ஓகே அப்பா, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இல்லை வினோத், அதுக்கு அவசியம் கிடையாது. நம்ம காவியாவோட ஃப்ரெண்ட் வினோதினி இருக்காளே, அவளை தான் நான் இந்த போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவள் இப்போ தான் படிப்பை முடிக்கிறாள். அவளுக்கு வேறு எங்கேயும் வேலை செய்த அனுபவம் இருக்காது. எந்த நம்பிக்கையில் அவளை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறீங்க? வினோத், அவள் திறமைசாலி. அப்பாயிண்ட் பண்ண பிறகு பாரு, என் முடிவு சரின்னு சொல்லுவ நீ. அப்பா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரி வரும்னு தோணலை என்று இவர்கள் பேசி கொண்டிருக்க அங்கே வந்த கணேஷ், நல்லா சொல்லுங்க அண்ணா, நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். இவர் என் பேச்சை கேட்குறதே கிடையாது. இந்த பொண்ணுக்கிட்ட அப்படி என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியலை. இவர் ஓவராகத்தான் போயிட்டு இருக்கார் என்றான் வினோத். கணேஷ், அப்பா கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அவர் எது சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கும், புரியுதா? போய் வேலையை பாரு என்றதும், என்னடா இது, இவர் சொன்னது தானே நானும் சொன்னேன். நான் சொன்னால் தப்பு, இவர் சொன்னால் சரியா என்று முணுமுணுத்தவன் அங்கே இருந்து நகர்ந்தான். ரத்னவேல் அவனை சொடக்கு போட்டு அழைத்தவன், டே சின்ன புள்ளடா, நீ ஓவராக ஆட்டம் போடாத, புரியுதா என்றதும், சரி, அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்துட்டா நான் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேனே என்று புலம்பிக் கொண்டே சென்றான் கணேஷ். ரத்னவேல் தன் கம்பெனியின் சிஇஓவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் தன் பிள்ளைகளுடன் விளையாடி சரிக்கு சமமாக வம்பிழுத்து தன் மனைவிக்கு நல்ல கணவராய், தன் அம்மாவுக்கு சிறந்த மகனாய், தன் பிள்ளைகளுக்கு பாசமான தந்தையாய் நடந்து கொள்வார். கண்டிப்பு இருக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக இருப்பார். மற்ற நேரத்தில் ரத்னவேல் எப்போதும் சிரித்து கொண்டும் தன் பக்கத்தில் இருப்பவர்களை சிரிக்க வைத்து கொண்டும் இருப்பார். கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்த நம் நாயகி, அம்மா என்று கோமலவள்ளியை கட்டி கொண்டவள், எப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்குது. இனி காலையில் சீக்கிரம் எழுந்து அவசரமாக கிளம்பி காலேஜுக்கு போக வேண்டாம். சரிம்மா, இன்றைக்கி என்ன டிஃபன் செஞ்சு வச்சுருக்க? நான் சாப்பிட்டு தூங்கணும். கையை எடுடி கழுத, எப்போ பாரு விளையாட்டு தான். இங்கே பாரு, கேழ்வரகு களி செய்திருக்கேன், சாப்பிடு. எது களியா என்று அஷ்டகோணலாய் முகத்தை வைத்தவள், என்னம்மா, நான் என்ன சுகர் பேஷண்ட்டா? எனக்கு நிறைய நெய் ஊற்றி மணக்க ரவா கேசரி பண்ணி கொடுமா. என்னடி விளையாடுறியா? ஸ்ருதி ஃபோன் பண்ணாலாம், நீ எதுக்கு ஃபோன் எடுக்கலை? நீ ஒழுங்காக எக்ஸசைஸு டயட்டு ஃபாலோ பண்ணுறியான்னு கேட்குறா. ஏண்டி, உன்னால் முடியலன்னா முதலையே அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு இப்படி என்ன இம்சை பண்ணுற? எது உனக்கு ஃபோன் போட்டாளா? ஒரு நிமிஷம் இரு என்று தன் ஃபோனை எடுத்து பார்த்தாள். கல்லூரியில் தனது நண்பர்களுடன் ஆட்டம் போட்டவள் புது நம்பரிலிருந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்க அதை கட் பண்ணி ஃபோனை சைலண்டில் போட்டு விட்டாள். அது இப்போது ஞாபகம் வர நாக்கை கடித்தவள், சரிம்மா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரி, நான் இன்னும் 1 வாரம் கழித்து டயட்டில் இருக்க ஆரம்பிக்கிறேன். நீ அது வரைக்கும் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடு என்றதும், அடியே, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, போடி என்று அவளை திட்டிக் கொண்டிருக்க, என்ன இங்கே சத்தம் என்று அங்கே வந்து சேர்ந்தான் கண்ணன். என்னடா, இப்போ தானே வீட்டுக்கு போனேன், அதுக்குள்ளே இங்கே வந்து நிற்கிற, என்ன விஷயம்? வினோ, அம்மா இதை உங்ககிட்ட கொடுத்து வர சொன்னாங்க, அதான் வந்தேன் என்று ஒரு பையை நீட்ட அதை ஆவலாக எடுத்து பார்த்தவளுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. கண்ணன் அம்மா அவளுக்கு பிடித்த வாழைக்காய் பஜ்ஜியும்
ரவா கேசரியும் கொடுத்து அனுப்பியிருக்க, கண்ணா, கோமா அம்மா கிட்ட இப்போ தான் ரவா கேசரி கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அம்மாவை பாரேன், என்னை திக்கு முக்காட வைக்கிறாங்கடா என்றவள் கண்ணன் அம்மாவுக்கு அழைத்து, தேங்க்ஸ்மா, எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்து அனுப்பியிருக்கீங்க. அடுத்த ஜென்மத்திலாவது உங்கள் வயிற்றில் நான் மகளாக பிறக்கணும். ஐ லவ் யூமா என்று ஃபோனில் அவருக்கு முத்தம் வைத்தவள் அழைப்பை துண்டித்தாள். தன் மகளின் குழந்தைத்தனத்தை நினைத்து சிரித்து கொண்டே கோமலவள்ளி அவள் பேசிய வார்த்தையை கேட்டவர் கண்கலங்க கண்ணனை பார்க்க, கண்ணன், ஆண்டி, அவள் விளையாட்டுத்தனமாக பேசுகிறா, நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க என்றதும் ஒரு விரக்தி புன்முறுவல் பூத்தவர், அவளை நான் பேசுவதும் அவள் என்னை பேசுவதும் புதுசு இல்லையே, விடுப்பா என்றவர் தனது அறைக்கு சென்றார்.